ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ பார்க்க போனால் டெய்லி மார்க்கெட் அனலிஸாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் பர்ஃபெக்டாக என்னென்னா நம்ம வந்து இந்த லெவல் கிட்ட பை பண்ணலாம். பை பண்ணால் ஆல்மோஸ்ட் மினிமம் டார்கெட் வந்து ஒரு தூரம் வச்சுப்போம், மேக்ஸிமம் ஒரு தூரம் வைப்போம். நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் டார்கெட்டுக்கு மேலே ரீச் பண்ணிவிட்டு அந்த திரும்பி இருக்கிற சப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டு திரும்பி மேலே போயிட்டு இருக்கிறோம். இது ஒரு குட் சைன் தான். நம்ம இன்னும் பையிங்கில் ஹோல்ட் யாரெல்லாம் இன்னும் க்ளோஸ் பண்ணலையோ அவங்களாம் ஹோல்ட் பண்ணுங்கள். பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம ஆல்மோஸ்ட் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னா ஒரு 72 இன்னும் ஒரு 71,000. தட் மீன்ஸு இன்னும் ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். பெட்டராக தான் இருக்கும். நம்ம பிடிசியில் நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எத்திரியம் பார்ப்போம். மற்ற கிரிப்டோஸை இன்னும் ஹோல்ட் பண்ணலாமா, குவான்டிட்டி ஆட் பண்ணலாமா, இந்த மாதிரி எல்லாமே பார்ப்போம். நம்ம எத்திரியம் சொன்னோம்னா நம்ம பர்ஃபெக்டாக நம்ம எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வந்து பண்ண வேணும்னு சொன்னோம். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாலட்டைல்லே இருக்குது இந்த மார்க்கெட்டு. ஸோ நம்ம எத்திரியத்தை அப்படியே விட்டுறதா கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக நம்ம மற்றது பார்த்துப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஆர்பியை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பையிங்க்கு. நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த லெவலில் என்ட்ரி ஆகிட்டு ஃபஸ்ட்டு மினிமம் டார்கெட் ரீச் ஆகிட்டான். அண்ட் தென் இன்னுமே நம்ம ஹோல்ட் பண்ணலாம் ஏஆர்பியை வந்து. ஸோ அதனால் ஏஆர்பி இருக்கட்டும் நம்ம இதில். சரி, அதுக்கடுத்து இருக்கிறப்ப பார்ப்போம் ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி இன்னுமே நீங்கள் ஆட் பண்ணலன்னா இப்போ கூட குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி வந்து நம்ம பை பண்ணலாம் ஹார்ட்டுக்கு. இது ஒரு நல்ல ஸ்கிரிப்டோ தான். பையிங் சைனுக்கு நம்ம பை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹூக் பார்த்தா நம்ம சொல்லியிருந்தோம் பையிங் சொல்லியிருந்தோமே இன்னுமே வந்து கொஞ்சம் சின்ன லாஸில் இருக்கிறோம். ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. நம்ம இது வந்து டேயில் பார்த்தா இன்னும் தெளிவாக தெரிஞ்சிடும். நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணலாமா இல்லை இந்த லாஸில் ப்ளூக் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஹோல்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. காரணம் ஏன்னா இங்கே பாருங்களாம் ஒரு சின்ன இதில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்குது. அதெல்லாமே இது பிரேக் அவுட் டைம் தான். யாரெல்லாம் இதில் குவான்டிட்டி ஆட் பண்ணல திரும்பி கூட இந்த இடத்துல குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் இருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஹூக்கு நம்ம அனதர் குவான்டிட்டியை பை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூஓஎஸ்ஸுக்குமே வந்து நம்ம பையிங்க்கு தான் சொல்லியிருந்தோம். இந்த லெவலுக்கிட்ட பையிங் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் கீழே இறங்கிக்கிறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 ஹவர்ஸில் பார்ப்போம். டேயில் இன்னும் பர்ஃபெக்டாக தான் இருக்கலாம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மார்க்கெட் அப்படியே ரேஞ்ச் ஆகிட்டு திரும்பி டவுன்ஃபால் ஆகிட்டான். நம்ம இன்னுமே சப்போஸ் இது மேலே போட்டு போக வாய்ப்புது. ஸோ இவனோட குவான்டிட்டி நீங்கள் ஹையராக போகிறீங்கன்னா குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம் பண்ணிக்கோங்க, இல்லை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 50% க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக காணும். சரி, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்ஐ வந்து நம்ம சொல்லியிருந்தோம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல மினிமம் டார்கெட்டு சொல்லியிருந்தோம். அதை போய் ரீச் ஆகிட்டான் 1க்கு 2 டைம்ஸ். ஏன்னா இவ்வளோ தூரம் ரீச் ஆகிட்டு திரும்பி அங்கே வந்து பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து அங்கே ட்ரேட் ஆகணும், நீங்கள் ஹோல்ட் பண்ணாலும் ஹோல்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் வெயிட் பண்ணலாம், அதான் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கடுத்து வாங்க பார்ப்போம் டோடோ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் இது கீழே வந்தாங்கன்னா வந்து ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவன்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா குவான்டிட்டின்றது நீங்கள் கொஞ்சம் கம் பண்ணி வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். ரொம்ப அக்ரெசிவாலாம் வேணாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி மூவ்மெண்ட் ஆகிட்டான், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. பட் இருந்தாலும் எதுக்காக இவன்கிட்ட ரிஸ்க் எடுக்கணும், அதனால் கொஞ்சம் கம் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா சிடிசி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று செல்லிங்க்கு பர்ஃபெக்டாக வந்து ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு டார்கெட்டே ரீச் ஆக போகுது. சிடிசி வந்து இது ஒரு நல்ல கிரிப்டோ தான். செல்லிங்க்கு நம்ம பையிங் டைம்லேயும் செல்லிங்கை நம்ம பர்ஃபெக்டாக பார்த்துக்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஎன்எஸ் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம செல்லிங்ன்ட்டு. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இஎன்எஸ்மே வந்து ஒரு பர்ஃபெக்டான அளவுக்கு செல்லிங்கில் வந்துட்டு இருக்கிறான். இது ஒரு நல்ல டைமிங் தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம், பெட்டராக தான் இருக்கும். சரி, அதுக்கடுத்து நம்ம இன்னும் சில கிரிப்டோஸை நம்ம பார்ப்போம். ஷிப் 1000 வைஃபை 1000 ஷிப் 1000 இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 1 மினிட் டேயில் பாருங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஸோ ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆனால் இந்த லெவலுக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இன்கேஸ் சப்போர்ட் எடுத்தாலும் நம்ம எந்த லெவல்னா திரும்பி இதுக்கு மேலே போகும்போது நம்ம பை பண்ணலாம். அது வரைக்கும் பை பண்ண வேண்டாம். சரிங்களா? ஷிப்பர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஐஎஃப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேல முதல்ல பார்த்துருவோம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் டேல பார்த்தீங்கன்னா பைக் தான் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து அதனால் வந்து நம்ம இவனை பைக்கில் வச்சுப்போம். டபிள்யூஐஎஃப் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய செல்லிங்லாம் வரல.
எக்ஸ்ஆர்பி நம்ம இவனை பையிங் போடும் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியை பற்றி நம்ம சொல்லணும்னால எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணால் போட மாதிரி இருந்தால் இவனை போடலாம். எக்ஸ்ஆர்பி பையிங்கு மினிமம் டார்கெட் இந்த லெவலு, பட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அட் மோஸ்ட்லி இந்த லெவல் தான் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.